ஆண்டவர் தரக்கூடிய செழிப்பை அனுபவிக்கணும்னு விருப்பப்படுறேன் பிரதர். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பற்றாக்குறை தான் இருக்குது. எனக்கு வரக்கூடிய காசு எனக்கு பத்த மாட்டேங்குது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் பார்க்கணும்னு விருப்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கான வார்த்தை உங்களுக்கானது தான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் தெரியுமா, நிறைய கிறிஸ்தவர்கள் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தவறான நம்பிக்கை இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பொருளாதாரம் ஒரு நாள் மாற ஆரம்பிக்கும், கர்த்தர் ஒரு நாள் என்னை ஆசீர்வதிப்பார், அப்போ என்கிட்ட காசு பணம் வரும், அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி அதை விட்டுறாங்க. பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வரணும்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது கிடையாது. ஏன்னா அது உங்களுடைய கேரக்டர் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. உங்களுடைய கேரக்டரை மாற்றும் போதே உங்ககிட்ட பொருளாதார செழிப்பை வர்றதை உங்களால் பார்க்க முடியும். என்ன கேரக்டர் தான் பிரதர் நான் மாத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லித்தர போறேன். இதை மட்டும் நீங்க மாத்துனீங்க அப்படின்னா அடுத்த 3 அல்லது 4 மாசத்துல இப்போ நீங்க போய்கிட்டு இருக்கிற இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ல இருந்து அடுத்த ஒரு நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பொருளாதார நிலை என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமே பிரதர். 10,000 ரூபாய் சம்பளம் வருது, 5,000 ரூபாய் வாடகைக்கு போகுது, 1000 ரூபாய் கரண்ட் பில்லுக்கு போகுது, 1000 ரூபாய் சிலிண்டருக்கு போகுது, 3000 ரூபாய் என்னுடைய வீட்டு சாப்பாடு செலவுக்கு போயிருது. இதுக்கு மேல எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இதை நீங்க அப்படி தெரிஞ்சுக்க கூடாது. உங்களுடைய எக்ஸாக்டா எவ்வளவு உங்களுக்கு வருமானம் வருது, எக்ஸாக்டா எவ்வளவு செலவு நடக்குது அப்படின்ட்டு ஒரு நோட்ல உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவர் எப்பவுமே ஒரு விஷயத்தை கணக்கு போட்டு பார்க்கிறவரா இருக்கிறார். நீங்க பைபிள்ல நல்லா எடுத்து பாருங்களேன். எவ்வளவு பொன் வந்துச்சு, எவ்வளவு வெள்ளி வந்துச்சு, எவ்வளவு காசு செலவாச்சு, எவ்வளவு வருஷங்கள் ஆச்சு, எல்லாமே பைபிள்ல எக்ஸாக்டா எழுதப்பட்டிருக்கும். ஆண்டவருக்கு பிடிச்ச கேரக்டர்ல ஒன்று என்ன தெரியுமா, நோட் பண்றது. உங்களுடைய எக்ஸாக்டான வருமானமும் உங்களுடைய எக்ஸாக்டான செலவும் உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். அது 1 ரூபாயா இருந்தாலும் சரி, அது 2 ரூபாயா இருந்தாலும் சரி, அதை எழுத தெரிஞ்சாதான் உங்களால பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். நான் ஒரு வசனத்தை எடுத்து உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 23வது வசனம். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாய் இரு. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்னு இருக்கு. அதாவது இப்போ உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது எக்ஸாக்டா என்ன கண்டிஷன்ல இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது அவசியமா இருக்கு. நீங்க சொல்றீங்களா, ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்க, எனக்கு அடுத்த கட்ட பொருளாதாரத்தை நிலையை நான் பார்க்கணும்னு சொல்றீங்கல்ல, அப்போ ஃபர்ஸ்ட் பிரசன்டா எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு செலவு வருதுன்னு எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு நீங்க எவ்வளவு ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, ஆண்டவரே இது என்னோட லைஃப்ல இருந்தா நல்லா இருக்கும், ஆனா இந்த இடத்துக்கு நான் போகணும்னா என்னுடைய வருமானம் 10,000 ரூபாயில இருந்தா சரிப்பட்டு வராது, இதுக்கு நான் 30,000 ரூபாய்க்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா? அதுல என்னென்ன செலவெல்லாம் இருக்கோ அதை ஒரு நோட்ல எழுதி வைங்க. எழுதி வச்சு, ஆண்டவரே இப்போ நீங்க இதை கொடுத்துருக்கிறீங்க, இதற்காக நன்றி, அடுத்து இந்த வருமானத்துக்கு நான் போறதுக்கு என்னுடைய எல்லைகளை பெரிதாக்குங்கன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிங்க. ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே ஒரு மனுஷனை ஸ்பெசிஃபிக்கா ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, இந்த தேசத்தின் எல்லை எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, உன் கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உனக்கு தருவேன் அப்படின்றாரு. அப்போ என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோன்றாரு. இது எப்படி பிரதர் எனக்கு பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறத ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும். நான் எனக்கு முத 5,000 ரூபாய் சேலரி வரும்போது எனக்கு 4,000 ரூபாய் வீட்டு வாடகை நான் கொடுத்துருவேன், 1000 ரூபாய் டைத்து கொடுத்துருவேன், வேற எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த 2 விஷயத்தை போய் நான் நோட்டில் எழுதி வைப்பேன். ஆண்டவரே இப்போ என்னுடைய செலவு இவ்வளவா இருக்குது, என்னுடைய வரவு இவ்வளவா இருக்குது, ஆனால் இதெல்லாம் என் லைஃப்பில் தேவைப்படுது ஆண்டவரே, இதெல்லாம் என் மினிஸ்ட்ரியில் தேவைப்படுது ஆண்டவரே, நான் எழுதி வைப்பேன். நான் சொல்கிறேன், நான் எதை எழுதி வச்சேனோ ஆண்டவர் என்ன அந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். அப்போ உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு பிரேக் த்ரூவை பார்க்கணுமா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆடுகளின் நிலைமையை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. பிரதர் அது கம்மியாக தான் பிரதர் இருக்குது, அதை மனக்கணக்கிலே தெரியும். இல்லை, மனக்கணக்கிலிருந்து மாற்றி அதை ஒரு நோட்டில் எழுதுங்க. ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்றதை உங்களால பார்க்க முடியும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு எழுதி வச்சு ஜெபம் பண்ணி பாருங்களேன், உங்களுடைய பொருளாதாரத்தில் அடுத்த 3 இருந்து 4 மாசம் வரைக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். பொருளாதார திருப்பு முனை அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் நான் ஒரு கூட்டம் வச்சிருக்கிறேன். ஜூம் வழியா நான் நடத்துறேன். 23ஆம் தேதி, 24ஆம் தேதி, 25ஆம் தேதி நான் வச்சிருக்கிறேன். வியாழன் வெள்ளி சனி 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் ஜூம் வழியா 2 மணி நேரம் நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். உங்களுடைய கேரக்டரை எப்படியெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது, பொருளாதார ஆசீர்வாதத்தை பார்க்கறதுக்கு நான் என்ன செய்யணும், நான் எப்படி ப்ரேயர் பண்ணணும், எக்ஸாக்டாக எந்தெந்த கேரக்டர் மாற்றணும், நான் எப்படி என்னுடைய பணத்தை மேனேஜ் பண்ணணும், எப்படி நான் அதை பெருக வைக்கணும் அப்படின்ற நிறைய விஷயத்தை நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்துருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்கள் செய்யுங்க. இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள விருப்பப்படுறவங்க கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு, நானும் இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள விருப்பப்படுறேன் பிரதர், நான் ஒரு பிரேக் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விருப்பப்படுறேன் அப்படின்றவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பேரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பிச்சு வைக்கப்படும். இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ண
நான் விரும்புகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இவங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனை உண்டாயிருக்கட்டும். இவங்க நோட்டில் எதை எழுதி வைக்கிறாங்களோ, எந்த பிரேக் த்ரூவை இவங்க பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தினால இவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கட்டும். எல்லா பற்றாக்குறை நாட்கள் முடிந்து போகட்டும். நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிவதில்லை என்று எழுதப்பட்டிருக்குது. உங்களுடைய வார்த்தையின்படி ஒரு பரிபூரணத்தை இப்பொழுதே இவங்க மேல நான் பேசுகிறேன். இவங்களுடைய எல்லைகள் பெரிதாக இருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ இதில் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளணும்னு நான் விருப்பப்படுறேன். ஆழமான நிறைய விஷயங்களை பொருளாதாரத்தை குறித்து பைபிள் என்னெல்லாம் டீச் பண்ணியிருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ கீழே பார்க்குற நம்பரை தொடர்பு கொண்டு சீக்கிரமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு வாரத்துக்குள்ளே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிரும். ரெக்கார்டட் வீடியோ வேணும் அப்படின்னாலும் இந்த மீட்டிங்கை நீங்கள் லேட்டராக பார்த்தா கூட அப்போ உங்களுக்கு கிடச்சிரும். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.